எதற்காக? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வெளிச்சம் எதற்காக? ஏற்கனவே ஒரு வெளிச்சம் இருக்குதே, இயேசு கிறிஸ்து என்கிறதான வெளிச்சம் இருக்கிறதே. இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் எப்படிங்கிற பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா நம்ம மத்தேயுல வாசித்தோம், இயேசு வந்து பிரசங்கம் பண்ணோன்னே இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் எதற்கு? அதுவும் 4வது நாளில் படைக்க வேண்டியிருக்கிறது. முதல் நூல் இதுக்கு முன் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. பேதுருவின் புத்தகத்தின்படி ஒரு நாள் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? 1000 வருஷத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ 4வது நாள் என்பது 4000வது வருஷத்தில். கரெக்டாக நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆதியில் இருக்கிறார், அனாதி தேவன். இந்த உலகம் உண்டானதுலேருந்து அவர் இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. 4000 வருஷமாக ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் 4000வது வருஷத்தில் தான், சரியாக 4000வது வருஷத்தில் தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே நீதியின் சூரியன் உதிக்கிறது. கரெக்டாக 4000வது வருஷம் தான் இயேசு மல்கியாவின் புத்தகத்தில்